6 வருடங்கள் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கணவனின் விடுதலையை எதிர்பார்த்து தவிக்கும் குணநாதன் நிர்மலாதேவியின் கோரிக்கையே அது. யுத்தத்தின் கோரப்பிடியில் இருந்து விடுபட்டு வாழ்க்கை எனும் போராட்டத்தில் சிக்கியுள்ள நிர்மலாதேவியை போன்ற பலர் நம்மிடத்தில் ஏராளம். என்ன மாதிரி எத்தனையோ போதுகள் கஷ்டப்படுதுகள். எங்கட கஷ்டத்தை உணர்ந்து இந்த ஜனாதிபதி எங்கட கணவர் மேல உடனடியாக விடுதலை செய்யணும்ன்றதான் எங்களுக்கு பிரச்சனை. நாங்கள் கஞ்சியை குடிச்சோமோ கூழா குடிச்சோமோ அது இல்லை. எங்களுக்கு எங்கட கணவர் முதல் வீட்டை வரும். வவுனியா கோவில் புளியங்குளத்தில் வசித்து வருகின்றார் குணநாதன் நிர்மலாதேவி. 2009 ஆண்டு 9 மாதம் 24ஆம் திகதி வவுனியா ஆனந்தகுமார சுவாமி நலன்புரி நிலையத்தில் அவரது கணவரான கந்தையா குணநாதன் கைது செய்யப்பட்டார். அன்றிலிருந்து இன்று வரை தமிழ் கைதி என்ற நாமத்துடன் அனுராதபுரம் சிறையில் வாடுகின்றார் குணநாதன். துடுப்பை இழந்த படகு போல் நிர்மலாதேவியின் வாழ்வு நகர்கின்றது. புகைப்படங்கள் பழைய நாட்களை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. கூலி வேலை செய்து நாளாந்த வாழ்வினையும் மகளினையும் மகளின் கல்வி செலவினையும் சிரமத்துடன் ஈடு செய்யும் நிர்மலாதேவி ஒரு கையில் யுத்தத்தின் வடுக்களையும் சுமந்து நிற்கின்றார். உண்மையில என்ன பொறுத்த மட்டும் நான் என்ன செய்கிறேன் தெரியாம இல்லையா இருக்கிறேன். நான் வந்து கூலி வேலைக்கு தான் போறேன். 500 ரூபா சம்பளம் எனக்கு. அந்த கூலி வேலைக்கு போனா தான் நான் எல்லாத்தையும் பார்க்கலாம். என் வீட்டு பிரச்சனை பார்க்கலாம், பிள்ளைங்க பள்ளிக்கூடத்து பிரச்சனை பார்க்கலாம். கணவரை போய் பார்க்கறேன்டா கூட நான் அந்த 500 ரூபா காசையும் வச்சுதான் நான் போகலாம். எனக்கு மாசத்துல சில நேரம் கிழமையில 4 நாள் 2 நாள் தான் வேலையும் கிடைக்கும். மழை காலத்துல இப்ப வேலையும் இல்லை. பெரிய கஷ்டப்படுறேன் நான். ஏன்னா எனக்கு கையொண்டே இல்லாது. அப்ப இந்த கையால நான் எதுக்கும் வந்து செய்ய இயலாது. சரியா நான் கஷ்டப்படுறேன். கணவனின் விடுதலை கனவின்றி நிஜமாக நிறைவேறும் நாளே நிர்மலாதேவியின் வாழ்வில் வசந்தம் வீசும் நாளாக பரிணமிக்கும். நிர்மலாதேவியின் வாழ்வில் ஒளி வீசும் நாள் எப்போது வரும்?